உங்களுக்கு டிஜே ஆகணுமா? டிஜே ஆகணும்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களோட பிளேலிஸ்ட் அதாவது உங்களோட சாங் செலெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிஜே ஆகலாம். எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களோட சாங் லிஸ்ட் கரெக்டாக இருக்கா, ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கான்றத இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ் சொல்லி தரேன். டிஜேயிங் கண்ட்ரோல் எதுவுமே இல்லாமல் ஒரு லேப்டாப் வச்சு நீங்கள் டிஜேயிங் பண்ணலாம். அது எப்படி இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டிஜே அகாடமி. என் பேர் டிஜே ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஒரு ரொம்ப பேசிக் பிகினர் டிஜே செட்டப். உங்களுக்கு கண்ட்ரோல் தேவையில்லை, ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். இதை வச்சு நீங்கள் டிஜேயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த செட்டப்பில் நீங்கள் வந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டீங்க, உங்களோட அவுட்புட் சூப்பராக இருந்துச்சுன்னா உடனே ஃபோன் எடுங்க, விஎம்டிஜே அகாடமி கால் பண்ணுங்கள். இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டீச்சிங் சொல்லி தருவோம். இங்கே வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணணும், எப்படி ஒரு ஈவெண்ட்டை எடுக்கணும், எப்படி ஈவெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இங்கே டீச் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரைட். ஸோ நீங்கள் பிகினர் டிஜேவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தாங்க, லேப்டாப். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அபவுட் டிஜேயிங் பற்றி இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகிறதுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸை பார்த்து டிஜேயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, டிஜேயில் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல லேப்டாப், அப்புறம் ஒரு கேபிள். இது வந்து ஸ்மால் பின், இபி பின் சொல்லுவாங்க, இல்லை 3.5 ஜாக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்சிஏ, ரெட் அண்ட் ஒயிட் ஆர்சிஏ கேபிள். ஸோ இந்த கேபிள் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து உங்கள் டிஜேயிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து லாங் கேபிளுக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன், ஆர்சிஏ எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க அது பேர். ஸோ இது ஆர்சிஏ எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆர்சிஏ டு ஆர்சிஏ வாங்கி அதை உங்களோட ஸ்பீக்கர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு அவுட்புட் இருக்குல்ல, இந்த ஒரு 3.5 ஜாக்கோட அவுட்புட் இருக்குல்ல, இதை வந்து உங்களுடைய லேப்டாப் ஹெட்ஃபோன் அவுட்டில் கொடுங்க. ஸோ ஹெட்ஃபோன் அவுட்டில் வந்து நான் இதை கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட மெயின் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸ் சாஃப்ட்வேர். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்ட் பாக்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ப்ளே, பாஸ், கியூ, லூப்பு, இது எல்லாமே ஃப்ரீ தான். பெய்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வரும். பட் ஸ்டார்டிங் டிஜேக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ வெர்ஷனே போதுமாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸ் சாஃப்ட்வேர் மட்டும்தான், பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ட்ரையல்னு வரும். ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான் ட்ரையல் வரும். ட்ரையல்ன்றது எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்கள் ட்ரையல் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதம் கழிச்சு உங்களோட பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து பெய்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேசிக் ஃபீச்சர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ ரெக்கார்ட் பாக்ஸில் மேலே இங்கே வந்து டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். மேக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் யூஸ் பண்ணால் விண்டோஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே அக்ரி கொடுங்க, டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ரெக்கார்ட் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறது ரெக்கார்ட் பாக்ஸ் 7. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பார்க்குறது தான் ரொம்ப காம்ப்ளிகேட் மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணலாம். இந்த ஒரு பேஜ் வந்த அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை செட்டிங்ஸை மாற்றணும். செட்டிங்ஸ் மேலே இங்கே இருக்கும், இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செட்டிங்ஸ். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 1 மந்த் மேலே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ காட்டியிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையல்னு காட்டும், ஒரு மாதம் கழிச்சு ஃப்ரீன்னு மாறிடும். ஸோ நான் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் ஆடியோ செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ செட்டிங்ஸில் இங்கே ஸ்பீக்கர்னு இருக்கும், அதை ஹெட்ஃபோனை மாற்றிக்கோங்க. நம்ம ஹெட்ஃபோன் அவுட் தான் கொடுக்குறோம் மெயின் ஸ்பீக்கர்ஸ்க்கு. இதை வந்து கிளிக் பண்ணால் லேப்டாப்போட ஹெட்ஃபோன்ஸ் அவுட்புட் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது லேப்டாப்போட ஹெட்ஃபோன் அவுட்புட். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு லேப்டாப் ஹெட்ஃபோன் அவுட்லேருந்து ஸ்பீக்கருக்கு போகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேலிஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், கிரியேட் அ நியூ பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்லாம் இருக்காது. ஸோ இதில் வந்து நம்ம நியூ சாங்ஸ் டைப் பண்ணுவோம். ஓகே. ஸோ நியூ சாங்ஸ் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஸோ இது சேவ் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து சில சாங்ஸ் இதில் கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு எல்லா சாங்ஸுமே வேணும்னா கண்ட்ரோல் A எல்லாமே செலக்ட் ஆகும், அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுடணும். இல்லை நீங்கள் சூஸ் பண்ணி தான் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்கள், தேவையான சாங் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமாக 10 சாங்ஸ் 20 சாங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இந்த blank ஸ்பேஸில் போடணும். இந்த blank ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த நியூ சாங் செலக்ட் ஆகிருக்கணும். அந்த நியூ சாங்ஸ்குள்ளே தான் நீங்கள் போடணும். ஸோ ஒன்று blank ஸ்பேஸில் போடுங்க, இல்லை அப்படியே இழுத்து இந்த நியூ சாங்ஸ் மேலே ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போது ட்ராக்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ராக் நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வராது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக் ஓப்பன் ஆகும், அனலைஸ் பண்ண சொல்லிட்டு ஓகே கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு மவுஸ் வச்சு ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்குது, இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தேவையான பிடிஎஃப் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் ரெக்கார்ட் பாக்ஸில் நிறைய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். அப்படி இல்லைனா மவுஸ் வச்சு இங்கே வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மிக்சர். இந்த மிக்சர் இங்கே இல்லைன்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள், இந்த மிக்சர் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம சாங்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ ட்ராக் வந்து லோட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். டவுன் ஆரோ, அப் ஆரோ, அதாவது சாங்கை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு லெஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக் லோட் ஆகும். அடுத்த பாட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ரைட் கிளிக், ட்ராக் லோட் ஆகும். அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படியே மவுஸ் வச்சு இழுத்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் மவுஸை வச்சு இழுத்து இந்த சைடில் போடலாம். இது வந்து பிளேயர் 1, லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது பிளேயர் 2. இப்போ 2 சாங்கும் லோட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பேர் கியூ ப்ளே. ட்ராக் ப்ளே பண்ணால் ட்ராக் ப்ளே ஆகும், கியூ ப்ரெஸ் பண்ணால் ட்ராக் வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி இந்த சைடும் ப்ளே, கியூ, ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நடுவில் ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா இந்த மவுஸ் எடுத்து போய்ட்டு சென்டர் கிளிக் பண்ணால் அது சென்டரில் போய் நின்றுடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சென்டர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொண்டு வந்து தான் ப்ளே பண்ணணும். அப்படியே ட்ராக் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஓகே, கியூ. இப்போ நீங்கள் வந்து கிராஸ் ஃபேடர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர் கிராஸ் ஃபேடர். கிராஸ் ஃபேடர் வந்து லெஃப்ட், கிராஸ் ஃபேடர் ரைட். ஓகே, ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து பீட் சிங்க். மேலே இருக்கல இதை கிளிக் பண்ணிக்கோங்க, 2 சைடுமே பீட் சிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் சிங்க் என்னென்னா, ஒரு சாங் வந்து 120 BPM, அதாவது ஒரு சாங் ஒரு ஸ்பீடில் இருக்குன்னா செகண்ட் சாங்கும் அதே ஸ்பீடு கொண்டு வரது தான் பீட் சிங்க். ஒரு 2 பாட்டுமே ஒரே ஸ்பீடில் இருக்கணும், அப்போ தான் ப்ளே பண்ணும்போது சாங் மறது தெரியாது. அதே மாதிரி இங்கே பிபிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் உங்கள் பிபிஎம் ஆர்டராக வரும். அதாவது பிபிஎம்ன்றது சாங்கோட ஸ்பீடு. ஒரு சாங் ஒரு ஸ்பீடில் இருக்கும், 100ல் இருக்கும், சாங் 120ல் இருக்கும், சில சாங் வந்து 130ல் இருக்கும். ஸோ ஒரு சாங் ஒரு ஸ்பீடில் இருக்கும். சாஃப்ட்வேரில் பிபிஎம்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் வரும். இப்போ நீங்கள் ஆர்டராக ப்ளே பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்மால் நம்பர் டு ஹையர் நம்பர் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து சாங் வந்து ஸ்லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போக போக நல்லா பீக்காக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிஃப்ரெண்ட் பிபிஎம் மாற்றி போடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து சாங் உள்ளே வந்து லோட் பண்ண அப்புறம் அந்த பிபிஎம் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டராக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த பீட் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே பீட் சிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த கிராஸ் ஃபேடில் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன், ட்ராக்கை ப்ளே பண்ணுறேன். ஓகே, செகண்ட் ட்ராக்கை ப்ளே பண்ணுறேன். பொறுமையாக அந்த கிராஸ் ஃபேடை ரைட்டு கொண்டு போகிறேன். ஓகே, தமிழ் சாங்ஸ் எல்லாம் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், அதெல்லாம் பீட்ஸாக போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணும்போது லெஃப்ட்டில் ப்ளே பண்ணுறீங்கன்னா அப்படியே பொறுமையாக ரைட்டுக்கு சாங்கை கொண்டு வரீங்க. ஸோ இப்போ ரைட்டுக்கு கொண்டு வந்தப்பறம் லெஃப்ட் சைட் ப்ளே ஆகிற சாங் வந்து ஆடியன்ஸ் கேட்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சாங் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறீங்க, ரைட்லேருந்து புது சாங் இருக்குது, லெஃப்ட்டில் வந்து ஆல்ரெடி ரன்னிங் சாங்கில் இருக்குது, அதை அப்படியே மாற்றுறீங்க. அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ஒரு சாங் ட்ரான்ஸ்லேஷன், அதாவது சாங் வந்து நிற்காமல் ஒரு சாங்குமே நான் ஸ்டாப்பாக ப்ளே பண்ணுற கான்செப்ட் தான் டிஜேயில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட். ஸோ ஒரு சாங் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதே எனர்ஜியில் அடுத்த சாங் இருக்கணும். ஒரு சாங் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறது, ஒரு சாங் ஸ்லோவாக ப்ளே பண்ணுறது, மாதிரி ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே எனர்ஜியாக ப்ளே பண்ணால் அந்த சாங்கோட ப்ளேலிஸ்ட் நல்லாயிருக்கும், டான்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல வைபாக இருக்கும். ஸோ ஒரு சாங் ஸ்லோ, ஒரு சாங்ஸ் ஃபாஸ்ட்லாம் ப்ளே பண்ணாதீங்க. ஒரு சாங்குமே ஒரே எனர்ஜியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் சாங்ஸை சூஸ் பண்ணி உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போகிறது தான் மெயின் கான்செப்ட். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை வச்சுருப்பீங்க, அமேசான் மியூசிக் வச்சுருப்பீங்க, ஐடியூன்ஸ் வச்சுருப்பீங்க, இதில் நிறைய சாங்ஸ் வச்சுருப்பீங்களே, அதுதான் ப்ளேலிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிஜே செஷன். ஸோ இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஜே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்னா உங்களோட ப்ளேலிஸ்ட் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கா, அந்த ப்ளேலிஸ்ட் வந்து வைபாக இருக்கா என்ற செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேசிக் செட்டப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்களோட ப்ளேலிஸ்ட் சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னா உடனே உங்கள் ஃபோன் எடுங்க, விஎம்டிஜே அகாடமி கால் பண்ணுங்கள். இங்கே வந்து அடுத்த லெவல் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பாக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் ஒரே வீடியோவில் எத்தனை விஷயம் சொல்ல முடியாது. மேபி ஒரு செஷனாக நான் வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் பேசிக்ஸை பற்றி கவர் பண்ணுறேன். என்னோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டிஜிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி போட்டுருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், see you on next video.